ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்க கவிதா குமார். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்னுடைய மார்னிங் ரொட்டீனும், அதே மாரி நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சென்னையில பர்ச்சேஸ் பண்ண பார்சல் வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு அதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சீக்கிரமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அதுவும் காலைல எழுந்து மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி இருக்கும். எழுந்துட்டேன் இன்னைக்கு சீக்கிரமாவே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு தான் வந்து நம்ம வாசலை பெருக்கிட்டு இருக்கோம். வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு நம்ம பூஜை வேலையை இன்னைக்கு முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாக கடைக்கு போய் இன்னைக்கு அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே பெண்களுக்கோசரம் தான். ஏன்னா அந்த கடையை முழுக்க நான் மட்டுமே அந்த கடையை ரன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக அந்த கடையை நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பார். எனக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அவர் வந்து கூட ஹெல்ப் பண்ணுவார். மற்றபடி அவர் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் எனக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம கடைக்கு வாங்கியும் கொடுப்பாரு. பர்ச்சேசிங்லாம் நான் சென்னையில் தான் மேக்ஸிமம் அதிகமாக பண்ணுறது. நான் பார்த்தீங்கன்னா வீட்டையும் சரி என் பசங்களையும் சரி கடையும் சரி நான் மட்டுமே ரன் பண்ணிட்டு வரேன். அவர் வந்து கூட அவருடைய ஒர்க்கு முடிஞ்சதும் எனக்கு அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு பண்ணுவார். என்னுடைய பையனுக்கு 1 வயசாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நான் சின்னதாக ஒரு கடையை ஆரம்பித்தேன். இப்போ ஓரளவுக்கு அந்த கடையை நான் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய பையன் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என் கடையில் எந்த மாதிரி பொருள்லாம் நான் வச்சுருக்கேன், எதெல்லாம் சேல் பண்ணுறன்றத ஒன்றா சொல்கிறேன். என் கடையில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம் கிடைக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு ஆப்போசிட் சைடு தான் இருக்குது. அதனால் ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டங்களும் நம்ம கடையில் கிடைக்கும். அது இல்லாமல் டாய்ஸ் ஐட்டங்களும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது கேர்ள்ஸ் ஸ்கூலுன்றதுனால பெண் குழந்தைங்களுக்கு தேவையான அந்த இயரிங்லேருந்து பேங்கிள்ஸ்லேருந்து பசங்கள்லாம் எதெல்லாம் லைக் பண்ணமோ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கடையில் ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது. பெரிய ஜெராக்ஸ் மிஷினும் இருக்குது. சின்னது கலர் ஜெராக்ஸ் போடுறதுக்குன்னு தனியாக மிஷினும் இருக்குது. கம்ப்யூட்டரும் இருக்குது. நமக்கு எதனா ஒரு பிரிண்ட் அவுட் உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து டிஓ ஆஃபீஸ் இருக்குது. அதனால் வந்து அங்கே நிறைய ஸ்கூல்லேருந்து அவுட் சைட்லேருந்து கிராமத்துலேருந்து டீச்சர்ஸுங்களாம் நிறைய வருவாங்க. ஒரு சில பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் நம்ம கிட்ட அந்த பிரிண்ட் அவுட்டுமே எடுத்து கொடுக்குறோம். இந்த மாதிரி சின்ன ஒர்க்கை நானே கடையில் இருந்து பண்ணிகிட்ருக்கேன். இது எதுவுமே இல்லாமல் தான் சின்னதாக ஒரு பங்க் கடை மாதிரி தான் நான் என் கடையை ஆரம்பித்தேன். இப்போ இந்த அளவுக்கு என் கடை வளர்ந்து வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சொல்வேன். ஏன்னா அவருடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து வர முடியாது. இப்போ இருக்கிற லேடிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா எதனா தனியாக பெண்கள் தனியாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தால் தான் நம்மளை வந்து எல்லாருமே மதிப்பாங்க. அதுவும் இல்லாமல் எவ்வளோ நேரம் தான் நம்ம வீட்டில் சும்மா இருக்க முடியும். அதனால் நமக்கு தெரிஞ்ச தொழிலை நம்ம வீட்டில் இருந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணலாம். அதனால் பெண்கள் எப்பொழுதுமே எதனா ஒரு சுயதொழில் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம சுதந்திரமாக இருக்கிறதுக்கு அது ஒண்டி தான். நம்ம வீட்லேயே அடைஞ்சி இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வெளியே போகும்போது 4 பேரை பார்க்கும்போது நமக்கு 4 பேர் அறிமுகம் கிடைக்கும். அதனால் நம்ம வீட்லேயே இருந்து டைமையும் சரி நம்மளுடைய சுதந்திரத்தையும் சரி வீணாக்காமல் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை எதனா ஒரு சிறு தொழிலை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். அதனால் எப்பவுமே பெண்கள் மட்டும் சரி எதனா ஒரு சுயதொழில் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. நம்மளா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதும் நம்ம வீட்டில் இருந்தே இல்லை நம்மளா சுயமாக எதனா ஒரு சுயதொழில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்மளா ஒரு விஷயம் செய்யும்போது நமக்கு சப்போஸ் நமக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைனா கூட நம்ம அன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். இதுவே நம்ம வெளியே வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்கள லீவ் கேட்க வேண்டியதாக இருக்கும். இல்லைனா வந்து லீவ் கொடுக்க மாட்டாங்க. இல்லை அன்றைக்கி தான் கண்டிப்பாக வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் பெண்கள் சந்திச்சுக்கிட்டு தான் வராங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம சுயமாக நமக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்யும்போது ஃபினான்ஷியலையும் சரி மற்றபடி நம்ம சுதந்திரத்துலையும் சரி நம்ம எப்போவுமே ஒரு இண்டிபெண்ட்டாக நம்மளால் இருக்க முடியும். நம்மளை எப்போவுமே ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இருந்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியுன்றது நம்ம கூடவே நமக்கு அது ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும்.
நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான வீடியோ மட்டும்தான். ஏன்னா இப்போ இருக்கிற பெண்கள்லாம் எந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறது, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லைன்னா நம்மளே சுயமாக எதனா சிறு தொழில் ஆரம்பிக்கலாமா, அந்த மாதிரி நிறைய ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி எதனா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோலேருந்து வர ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சிறு தொழில்களை நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே வரேன். நான் இதுக்கு முன்னே போட்ட வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பேருக்குமே ஆர்வம் இருக்குது, ஏன் பண்ணணும், நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போனா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்தனா ஒரு தொழில் அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினச்சினா ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டு வரோம். இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது, என்னென்னலாம் செய்யலாம், எந்தெந்த தொழிலெலாம் ஆரம்பிக்கலான்றத நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு வரோம். ஃபைனலாக அவங்க கூட பேசிக்கிட்டே என்னுடைய பூஜை வேலையும் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். பசங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் ரெடி பண்ணி அமுச்சிட்டேன். இதோட சாமி கும்பிட்டுட்டு நான் கடைக்கு தான் கிளம்பி போனேன். நம்ம கடை ஒரு இடம் இருக்குது, வீடு ஒரு இடம் இருக்குது. இருந்தாலும் நான் 2 வீலர் வச்சுருக்கேன். நான் என்னுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய வண்டியில் நான் கடைக்கு கிளம்பி போயிடுவேன். இங்கே வீட்டிலேருந்து நம்ம கடைக்கு போகிறது மினிமம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் கடை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு இப்போ நம்ம சென்னையில் போய் பர்ச்சேஸ் பண்ணது நான் பார்சலில் போட்டு விட்டுட்டேன். இப்போ அந்த பார்சல் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இது நம்ம கடையில் தான் வச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம கடை நேம் பார்த்திங்கன்னா அந்த பண்டல்லே இருக்கும், ருத்ரா ஸ்டோர்ன்ட்டு. என்னுடைய பொண்ணு பேரில் தான் அந்த கடையை சின்னதாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். கடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா இந்தாண்ட ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, இந்தாண்ட பார்த்திங்கன்னா ரேக்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கனாலும் பிரிக்க முடியாது, ஏன்னா மூட்டையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் இருக்கிற இந்த கொஞ்சம் இடத்துல இந்த மூட்டையை வச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம கடைக்கு பார்த்து நானாக நேரடியாக போய் கடைக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி நம்ம கடைக்கு தேவையானதை நம்மளாக பார்த்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா அது சீக்கிரம் மூவிங் ஆகும். ஒவ்வொரு பொருளுமே நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கும்போது அது மற்றவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கடையில் இருந்தே நம்ம ஆர்டர் பண்ணாலும் சரி, நமக்கு தேவையான பொருள் அவங்க பார்சலில் போட்டுருவாங்க. இருந்தாலும் நம்ம கேட்குற கலர் ஒன்றா இருக்கும், அவங்க அனுப்புகிற பொருள் ஒன்றா இருக்கும். அதனால் நம்ம டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணின்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் யாருன்னா டாய்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சென்னையில் இதுக்குன்னே டாய்ஸுக்குன்னே தனி ஷாப் இருக்குது. இது நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 ரூபாலேருந்து ஒரு பீஸ் நமக்கு ஆரம்பிக்குது. நமக்கு அந்த மாதிரி கம்மி ப்ரைஸில் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடைக்கு தேவையான கர்ச்சிப், கேர்ள்ஸ் ஸ்கூலுன்றதுனால நம்ம கடையில் நிறைய கர்ச்சிப்லாம் சேல் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம அங்கேருந்து போடும்போது நமக்கு ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியில் கிடைக்கும். அதனால் அங்கே போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. நம்ம லோக்கல் ஷாப்லேயே நம்ம கடைக்கு தேவையான பர்ச்சேசிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கேயே நமக்கு ரேட் ரொம்பவே அதிகமாக போடுவாங்க. இதுவே நம்ம சென்னையில் ஹோல்சேல் ஷாப்பில் போய் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகவும் இருக்கும். ஒரு பேக்கெட் கச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ருபீஸ் தான் வரும். நமக்கு 7 ருபீஸ் சம்திங் தான் போடுறாங்க. அதுவே நம்ம இங்கே லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவே 120 ருபீஸ், 12 ரூபா ஒரு கச்சுக்கு நமக்கு ரேட் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்ம டைரெக்டாக ஹோல்சேல் ஷாப்பில் நம்ம அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரேட் வைஸுமே ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இப்போ இது சீசன் டைமுன்றதுனால இது பிப்ரவரி மாதம் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி நிறைய ஹாட்டின்லாம் நமக்கு நிறைய சேல் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போயுமே நம்ம கடையில் இந்த மாதிரி குட்டி குட்டி டெடிங்க, டாய்ஸுங்க இதெல்லாமே சேல் ஆகும். இந்த மாதிரி டைமில் ரொம்ப அதிகமாகவே சேல் ஆகும். அதனால் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் டாய்ஸை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். யாருன்னா ஒரு டெடிபர் ஷாப் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10க்கு 10 கடையே போதும். ஏன்னா டாய்ஸ் மட்டுமே நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் மூவிங் ஆகிற ஐட்டம். ஏன்னா குழந்தைங்களாம் அதிகமாக டாய்ஸ் தான் விரும்புவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷாப் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சேல் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு
டாய்ஸ் ஷாப்பை ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மொத்தமாக டாய்ஸுங்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு நிறைய இப்போ ஆன்லைனில் யூடியூப்பில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் அப்புறம் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே லேடிஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் நம்ம பண்ணலாமா வேணாமான்னு. லேடிஸ்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருந்து எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி ஷாப் ஆரம்பிக்கணும்னா தாராளமாக இந்த பிஸ்னஸை நம்ம செய்யலாம். நீங்கள் எங்கேயும் போக வேணாம். இதை மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு 5 வெரைட்டிஸ் இருந்தாலே போதும். நீங்கள் ஒரு ஈடு பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்துட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் ஃபோனில் ஆர்டர் கொடுத்தா கூட நீங்கள் எத்தனை பீஸ் வேணும்னா கூட அவங்க நமக்கு பார்சலில் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம வீடு தேடியே நமக்கு தேவையான திங்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்லேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணும்போது டைரெக்டாக போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்போ இல்லை நீங்கள் 4 கடை நிறைய ஷாப் இருக்கும், நம்ம 4 கடை ஏறி இறங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் உட்காந்து சேல் பண்ணலாம். இப்போ எனக்கு கடைலாம் என்னால் வைக்க முடியாதுங்க, அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2000 3000 இருந்தாலே போதும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு விட நம்ம டாய்ஸை வாங்கிட்டு வந்து இன்ஸ்டாவில் எஃபியில் அப்புறம் யூடியூப்பில் இந்த மாதிரி நம்ம சேல் பண்ணலாம். இந்த மாதிரி டாய்ஸ் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம டாய்ஸை சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு ஜென்ட்ஸ் இந்த தொழிலை ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி டாய்ஸ் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடை வேண்டாம், வீடு வேண்டாம், ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்து டாய்ஸுங்களை வச்சாலே போதும், நமக்கு டாய்ஸ் நிறைய சேல் ஆகும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கடை வேணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிற ஜென்ஸுங்க கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தார்பாய் விரிச்சிட்டு நம்ம இந்த டாய்ஸ்லாம் விற்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாமே நமக்கு ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படியும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேர் வாழ்க்கையில் இதுலேயும் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி டெடிபேர் ஷாப்பில் போய் நம்ம டெடிங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு டெடி கிடைக்கும். நிறைய மாடல் இருக்குது. குழந்தைங்க லைக் பண்ணுற மாதிரி நான் என் கடைக்கு தேவையானதை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சும்மா அதில் ஒரு 4-5 வெரைட்டிஸ் மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 வெரைட்டிஸ்க்கு நமக்கு இந்த டெடியிலே அவங்க நிறைய வெரைட்டிஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து சேல் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். தாராளமாக இது யார் வேணாலும் செய்யலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.